அந்தம் என்றால் ஒரு பாடலினுடைய கடைசி அடியினுடைய கடைசி சீர் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது கடைசி அடி கடைசி சீர். அந்த சீரை அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக வைத்து பாடுவதற்கு பெயர்தான் அந்தாதி என்று தமிழ் இலக்கியம் சிற்றிலக்கிய மரபு பேசுகிறது. அந்த அந்தாதி அடிப்படையில அவர் பாடலை பாடுகிறார். உதிக்கின்ற உச்சி திலகம் என்று ஆரம்பித்து 100 பாடல்களை பாடுகிறார். பல பாடல்கள் பாடியும் அம்பாள் கருணை செய்தவராக மாறவில்லை. பட்டர் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கொச்ச கயிறாக அறுத்து கொண்டே வருகிறார். அப்படி வருகிற பொழுது அதற்கு பிறகு அம்பாளே கசிந்துருகி தன்னுடைய காதிலே இருந்த தாடங்கம் என்ற நகையை கழற்றி எறிந்து ஒரு பக்தனுக்காக அமாவாசையே பௌர்ணமியாக மாற்றி காட்டிய வரலாறு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக பட்டர் வாழ்க்கையிலே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். அற்புதமான பாடல்களை எல்லாம் அபிராமி அந்தாதியை பாடி தந்தவர் அபிராமி பட்டர் என்று பார்க்கிறோம். அப்படி பட்டருக்கு அருள் பாலித்து அபிராமி அந்தாதி என்ற பேரிலக்கியத்தை தந்த பெருமை திருக்கடையூர் அல்லது திருக்கடவூர் என்று சொல்லுகிற அபிராமிக்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே ஆதிபராசக்தி படத்துல பார்த்திருந்தீங்கன்னா அந்த பல்லவி மட்டும் அபிராமி பட்டர் எழுதிய பாடலை எடுத்து கண்ணாசன் பயன்படுத்தி இருப்பார். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கும் மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அதுக்கு அடுத்து கண்ணதாசன் எழுதியிருப்பார். சொல்லடி அபிராமி பதில் சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, வானம் பொடிபடமும் பூமி இடிபடவும் நடுவில் நின்றாடும் வடிவழகி, கொடிகள் ஆட இடைகள் ஆட துள்ளி வரும் படைகள் ஆட அப்படின்ட்டு கண்ணதாசன் பின்னால பாட்டு எழுதியிருப்பார். அப்படி அபிராமி அந்தாதி என்ற அற்புத சிற்றிலக்கியம் உருவாவதற்கு அபிராமி பட்டரின் மூலமாக அமாவாசையே பௌர்ணமியாக மாற்றி காட்டி பக்தனுக்கு நேர்ந்த இழிநிலையை மாற்றி காட்டிய காருண்ய குணக்கடலாக திகழ்பவள் அந்த ஆதி தாயாகிய அபிராமி என்று நாம் பார்க்கிறோம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் கோர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்று பாடியிருப்பார். அப்படிப்பட்ட அற்புத பாடல்களை நமக்கு விட்டு சென்ற பெரும்